ஹாய் ஹலோ. டிஎன்பிசி 2025ல இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸ் மட்டும் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல பார்ட் 5 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன். ஓகே சம் போகலாம். கீழே உள்ள வரைபடத்தை படித்து பார்த்து இதில் வேலை இல்லாத ஆனால் படிக்காத இளைஞர்களை குறிக்கும் பகுதியை கண்டறியும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க, வேலை இல்லாதன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப வேலை இல்லாதவங்கள்னா இங்க பாருங்க, இதுல எல்லாம் வேலை உடையவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாக்ஸ்ல 5, 6, 7, 8 இது எல்லாமே வந்து வேலையுடையோர். அப்ப வேலை இல்லாதவங்க தான் வேணும். அப்ப அந்த இது எல்லாமே வரவே வராது. அப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, படிக்காத அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படித்தவர்கள் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 3 படித்தவர்கள், 4 படித்தவர்கள், இந்த சர்க்கிள் குழுக்கள் எல்லாமே படித்தவர்கள் தான். அப்ப இதுவும் வராது. இளைஞர்களை குறிக்கவும் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இளைஞர்கள் வந்து மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப வேலை இல்லாத படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் வந்து இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் பி யின் சகோதரி, சி என்பவர் பி யின் தாய், டி என்பவர் சி யின் தந்தை மற்றும் இ என்பவர் டி யின் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவன் கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஏ என்பவர் பி யின் சகோதரியும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஏ பி கொடுத்தாச்சு. இப்ப ஏ என்பவர் பி யின் சகோதரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்க வந்து யாரா இருக்கலாம்? இவங்க வந்து சிஸ்டர், இவங்க வந்து மேபி பிரதரா வந்து இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சி என்பவர் பி யின் தாய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சி இருக்காங்க, அவங்க யாருன்னா பியோட தாய் அப்படின்றாங்க. இவங்களுக்கும் தாய் அப்படின்னா இவங்களுக்கும் தாய் தான் வரும். அப்ப இவங்க யாரு? அம்மா வந்து இவங்க வந்து தாய், இவங்க 2 பேத்துக்கு வந்து தாய். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டி என்பவர் சி யின் தந்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப டி இவங்களுக்கு மேல டி வரும். டி என்பவர் சியோட தந்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இவங்க வந்து தந்தை. நெக்ஸ்ட் பாருங்க, இ என்பவர் டி யின் தாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கும் மேல இ வரும். இ என்பவர் டி யின் தாய், டியோட தாய் தான் வந்து இ. ஓகே இப்ப பாருங்க, அதாவது டியோட தாய் யாருன்னா இ, சியோட தந்தை யாருன்னா டி. ஓகே பிக்கும் ஏக்கும் வந்து தாய் யாருன்னா சி. ஓகேவா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடைய அந்த இடத்துல ஏ வந்து டிக்கு வந்து என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப யாரு வரும்? இவங்க வந்து தாத்தா வரும் இவங்களுக்கு, இவங்க வந்து பேத்தி வரும். அந்த ரிலேஷன்ஷிப் தானே இருக்கும். அப்ப பேத்தின்னு சொல்லிட்டு வரும். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்பு? அப்ப பேத்தி தான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பாருங்க நெக்ஸ்ட் சம். ஒரு பெண்ணை காட்டி ராஜ், அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ராஜ் வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாரு. ராஜ் தான் வந்து சொல்றாரு. முதல்ல நான் வந்து ராஜ்னு எழுதிக்கிறேன். ராஜ் வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்களா. அந்த பொண்ணை காமிச்சு என்ன சொல்றாருன்னா, அவள் என் மனைவி. அப்ப ராஜோட மனைவி யாரு? ஒய்ஃப்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஒய்ஃப். ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரி. ஒய்ஃபோட யாரு? சிஸ்டர். என் மனைவியின் சகோதரியின் மகள். மகள் யாருன்னா அப்ப மகள் வந்து கீழே போட்டுக்கலாம். அப்ப அவங்க வந்து மகள், டாட்டர் வரும். டாட்டர். பாருங்க, டாட்டர் என கூறினார். ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவுன்னு சொல்லி, ராஜோட மனைவி யாரு? அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த டாட்டருக்கும் என்ன லிங்க், அதாவது என்ன உறவு முறை வரும்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, அப்ப என்ன உறவு வரும்? சித்தி வருமா? சித்தி இல்லைன்னா ஆண்ட்ன்னு சொல்லிட்டு வரும் தமிழ், இங்கிலீஷ்ல. அப்பனா ஆண்ட்ன்னு சொல்லிட்டு வரும். பாருங்க, ராஜோட ஒய்ஃபோட சிஸ்டர் பொண்ணை எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க வந்து டாட்டர் வந்து சித்தின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 481 என்றால் வானம் நீளம், 246 என்றால் கடல் ஆழமானது மற்றும் 698 என்றால் கடல் நீளமான தோற்றம் என்று குறிக்கப்பட்டால் தோற்றத்திற்கான அதன் குறியீட்டு மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுதிக்கலாம். 401 என்றால் வானம் நீளம், அது அப்படி எழுதிக்கலாம். பாருங்க, 481னா என்ன கொடுத்திருக்காங்க? வானம் நீளம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 246னா கடல் ஆழமானதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, கடல் ஆழமானது தனியா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 698 என்றால் கடல் நீளமான தோற்றம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதையும் எழுதிக்கலாம். கடல் நீளமான தோற்றம். ஓகே, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? தோற்றத்திற்கான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். சாரி, லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, லாஸ்ட் உள்ளது 2 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, இதுல எது சேமா இருக்கு பாருங்க, கடல் சேமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா உள்ள நம்பர் என்னது? இதுக்கும் பொதுவா இருக்கிற நம்பர் 6. ரெண்டுத்துக்குமே 6 வந்து பொதுவா இருக்கு. பாருங்க, அப்ப 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாருங்க, நீளம் வந்து சேமா இருக்கு இல்லையா? பாருங்க, நீளம் சேமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் லாஸ்ட் ஒன்னுக்கும் சேமா இருக்கிறது என்ன நம்பர் பாருங்க? 8. இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் வந்து 8 இருக்கு. அப்ப 8னா என்னது? நீளம் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப இந்த இதுல மிச்சம் என்ன இருக்கு? 9ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப 9 என்னது? லாஸ்ட் மீதி ஒண்ணுமே குறிக்காம என்ன இருக்கு? தோற்றம் இருக்கு இல்லையா? அப்ப 9ங்கிறது வந்து தோற்றம். அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னது? தோற்றத்திற்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 9. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, EHL கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் பாருங்க, ஈவோட வேல்யூ 5, ஹைச்சோட வேல்யூ 8, எல்லோட வேல்யூ 12. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க, BFJN கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2, எஃபோட வேல்யூ 6, ஜேயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10, என்னோட வேல்யூ 14. அப்போ ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் HLPT இருக்கு. ஹைட்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 8, எல்லோட வேல்யூ 12. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 16, டியோட வேல்யூ 20. ஆப்ஷன் டி பாருங்க, MQVZ. எம்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா 13, கியூவோட வேல்யூ 17, பியோட வேல்யூ 22, ஜெட்டோட வேல்யூ 26. இப்ப இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். 5க்கும் 1க்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும்? 4 வரும். 8க்கும் 5க்குனா 3 டிஃப்ரெண்ட் வரும். 12க்கு 8க்கு டிஃப்ரெண்ட் வந்து 4 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்க, 2க்கும் 6க்குனா 4 டிஃப்ரெண்ட், 10க்கும் 6க்கும் 4, 14க்கும் 10க்கும் 4 டிஃப்ரெண்ட் வரும். 8க்கும் 18க்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து 4 வரும். 16க்கும் 12க்கும் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 4 தான் வரும். 20க்கும் 16க்கும் 4 தான் டிஃப்ரெண்ட் வரும். 13க்கும் 17க்கும் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 4, 17க்கும் 22க்கும் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 5ன்னு வரும். 22க்கும் 26க்கும் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 4 வரும். இப்ப இங்க பாருங்க, செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் வந்து சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியல. ஏன்னா இங்க பாருங்க, இது எல்லாமே 4 வந்திருக்கு. செகண்டும் தேர்டும் சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, சென்ட்ரல் 3 இங்க வந்து டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன்ல சென்ட்ரல்ல பாருங்க, இங்க டிஃப்ரெண்ட் 5ன்னு வந்திருக்கு. அப்ப டிஃப்ரெண்டான ஒண்ணு வந்து எதுவுமே தெரியல. பிரிண்டிங் மிஸ்டேக்கா வந்து இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆவியாதல், மேகம், மழை. இந்த இணைக்கு பொருத்தமான இணையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஆவியாதல்ங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன்.
அந்த ஆக்ஷன்னால ஆவியாக போய் தான் மேகம் வந்து கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மேகம் வந்து ஃபார்ம் ஆக பெய்யுதான் வந்து மழை பெய்யுது. அப்ப ஆவியாதனால மேகம் வருது, மேகம் இருக்கிறதுனால வந்து மழை பெய்யுது. அப்படி கண்டினியூவா வருது. ஒரு ஆக்ஷன், அடுத்த ஆக்ஷன், அதுக்கடுத்து ஒரு ஆக்ஷன் நடக்கு. இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க. இந்த இணைக்கு பொருத்தமான இணை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, தும்மல், இருமல், சளின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தும்மல்னால இருமல் வருமா? வராது. இருமல்னால தும்மல் வருமா? வராது. சளி, இப்ப இது எதுவுமே வந்து ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து இன்னொரு ஆக்ஷன் வரல. அப்ப வந்து ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, விபத்து நடந்ததுனால காயம் ஏற்பட்டிருக்கு, காயம் வந்ததுனால வலி வந்திருக்கு. அப்ப வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரி, ஓகே. ஆப்ஷன் சியும் பார்த்துலாம். தோல் பதனிடுதல், தோல் பணப்பையும் கொடுத்துருக்காங்க. தோல் முதல்ல தோல்ல இருந்துதான் தோலை வந்து பதனிடுப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்துதான் வந்து பணப்பை வந்து தயாரிப்பாங்க. அப்ப இது வந்து மாத்தி வந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, மொட்டு, மலர், நறுமணம் இருக்கு. மொட்டுல இருந்து மலருது, மலர்ல இருந்து நறுமணம் கிடைக்குது. இதுவும் வராம இருக்கு. ஆனா எல்லா பூவும் வந்து எல்லா ஃபிளவர்ஸும் வந்து நறுமணம் தருமா அப்படின்னு கேட்டா தராது. எல்லா ஃபிளவர்ஸும் வந்து நறுமணம் வந்து தராது. அப்ப இதுவும் வந்து வராது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மிகச்சரியான மாற்று விடையை தேர்வு செய்யன்னு கொடுத்திருக்காங்க. வீரத்துடன் செயல்படுபவரின் கீழ்கண்டவற்றுள் எது காணப்படும் கேட்டிருக்காங்க. வீரம் சொல்லி வந்துட்டாலே யோசிக்காம போட்டுறலாம் தைரியம். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அனுபவம், சக்தி, அறிவு இதெல்லாம் எதுவுமே வராது. வீரம்னாலே தைரியம் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் படத்தில் எந்த உருவம் மறைந்துள்ளது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த படம் கொடுத்துட்டாங்க. இந்த படம் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எந்த இதுல மறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஃபர்ஸ்ட் கோடு, இந்த மாதிரி கோடு போட்டு ரைட் சைட்ல வந்து ஒரு கோடு மாதிரி வருது. இங்க ரைட் சைட்ல கோடு இருக்கா? இல்ல. அப்ப வந்து இந்த இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி இந்த மாதிரி கோடு போட்டு ரைட் சைட்ல தான் இந்த பக்கம் கோடு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைட்ல பதிலா லெஃப்ட் சைட்ல வந்து போயிருக்கு. அப்ப இந்த படமும் வந்து வராது. ஆப்ஷன் டி பாருங்க, அதே மாதிரி இந்த சைடு போயிருக்கு, இந்த பக்கம் இப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்படி வந்து சென்டர்ல ஒரு கோடு வரும், அந்த சென்டர் கோடையே காணும். அப்ப இதுவும் வராது. ஆப்ஷன் சி பாருங்க, இதுல வருது பாருங்க, அந்த அந்த சஷ்டி சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு வருது பாத்தீங்களா? இந்த வந்துருச்சு பாருங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட தொடரை கவனமாக படித்து வினாவிற்கு விடையளிக்க கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. மேற்குறிப்பிட்ட தொடரில் குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப எத்தனை மெய்யெழுத்து தான் கேள்வி. மெய்யெழுத்து அப்படின்னா கான்சனன்ட். அப்ப பாருங்க, குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும். அப்ப கான்சனன்ட்டுக்கு முன்னாடி வந்து குறியீடு, அதாவது சிம்பிள் இருக்கணும். அதுக்கு அடுத்து கான்சனன்ட்டுக்கு அடுத்து வந்து என்ன இருக்கணுமா? எண் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப மெய்யெழுத்து முன்னாடி குறியீடுக்கு அடுத்து மெய்யெழுத்துக்கு அப்புறம் வந்து எண் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேள்வி வந்து நல்லா வாசிச்சு பாருங்க. குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறியீடு இருக்கணும், அடுத்து கான்சனன்ட், அடுத்து வந்து நம்பர் இருக்கணும். இதுல பாருங்களேன், எது இருக்குது? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இருக்கணும். சிம்பிள் இந்த இருக்கு, ஸ்லாஷ் சிம்பிள். கேங்கிறது வந்து ஒரு கான்சனன்ட், 3ங்கிறது ஒரு எண். அப்ப இது வரும் இல்லையா? அப்ப பாருங்க, ஸ்லாஷ் E3 இருக்கா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, வேற ஏதாவது இருக்கா சிம்பிள்? இங்க சிம்பிள் இருக்கு பாருங்க. ஏங்கிறது வந்து வவல்ஸ், கான்சனன்ட் கிடையாது. அப்ப இந்த இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க, வேற ஏதாவது சிம்பிள் இருக்கா? இந்த இருக்கு பாருங்க, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, ஸ்லாஷ் சிம்பிள். அடுத்து பாருங்க, எண்ணுங்கிறது வந்து கான்சனன்ட், 4 அப்படிங்கிறது வந்து நம்பரு. அப்ப இது வரும் இல்லையா? அப்ப ஸ்லாஷ் N4 நம்பர் வந்துருச்சு. வேற ஏதாவது இருக்கா பாருங்க, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, T வந்து கான்சனன்ட், ஆனா அதுக்கடுத்து N இருக்கணும். எண்ணுக்கு பதிலா மேல வந்து ஒரு ஸ்டார் குறியீடு மாதிரி இருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்ப வேற இல்ல. அப்ப மொத்தத்துக்கு வந்து எத்தனை இருக்கு? 1 2, மொத்தம் 2 இருக்கு. அப்ப ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூற்று
நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து படித்து கற்பிக்கிறோம். இதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபசர் வந்து சொல்லியிருக்காங்க. முடிவு என்னன்னு பாருங்க. எம்என் நிறுவனம் உலகில் உள்ள ஒரு சிறந்த நிறுவனம் கொடுத்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கூற்றுக்கும் இந்த முடிவு ஒண்ணுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. உலகில் உள்ள தலை சிறந்த நிறுவனம் அப்படி வந்து எதுவுமே கொடுக்கலாம். நாங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு அதை வந்து மத்தவங்களுக்கு கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு வராது. செகண்ட் ஒன் பாருங்க. உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவைகளாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. சில சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்கள் வந்து நடத்துறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ உலகில் உள்ள சில சிறந்த நிறுவனங்கள் வந்து நல்லதை வந்து சொல்லித்தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் வந்து 2 வந்து முடிவு 2 வந்து கரெக்ட். இப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். முடிவு 2 மட்டும் சரிதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கேள்வி பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. A/B என்பது A வகுத்தல் B. அதாவது இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வகுத்தல் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் வந்தா வகுத்தலாம். இந்த மேல மாதிரி ஸ்டார் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பெருக்கல் கொடுத்துருக்காங்க. ராம் என்பவரின் வருமானம் A, ரவியின் வருமானத்தில் 80% சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமோட வருமானம் வந்து ரவியோட வருமானத்துல 80% சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான தேர்வை கண்டறிக்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதை வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ராமோட வருமானம் வந்து A. ராமோட வருமானம் வந்து யாருக்கு ஈக்குவலாம்? ரவியோட வருமானத்துல 80%க்கு வந்து ஈக்குவலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி எழுதிட்டோம். பாருங்க, ஏங்கிறது வந்து ராமோட வருமானம். ராமோட வருமானம் எதுக்கு சமமா? ரவியோட வருமானத்துல 80%க்கு வந்து சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து எழுதியாச்சு. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க. A ஈக்குவல் டு பிராக்கெட் போட்டுக்கலாம். நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம். 100. நம்மளுக்கு இந்த ஸ்லாஷ் சிம்பிள் இருந்தா என்னன்னு அர்த்தம்? அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு அர்த்தம்? மல்டிப்ளைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த சிம்பிளுக்கு என்னது? வகுத்தல் பை 80 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மல்டிப்ளை பின்னு சொல்லி போட்டாச்சு. இது நம்ம எழுதுன மாதிரி இருக்கா? இல்ல, 80/100 தான் வரணும். 100/80 இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி வந்து பாருங்க. A ஈக்குவல் டு 80 ஸ்லாஷ்னா வகுத்தல் வரும். வகுத்தல் 100. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு வகுத்தல் கொடுத்துருக்காங்க. வகுத்தல் பின்னு சொல்லிட்டு வருது. இப்ப பாருங்க, அப்ப நம்ம எழுதுன மாதிரி இருக்கா? இல்ல, அப்ப வந்து பியும் வந்து வராது. ஆப்ஷன் சி பாருங்க. A ஈக்குவல் டு 80 ஸ்லாஷ்னா வகுத்தல் 100. இந்த இதுக்கு வந்து ஸ்டாருக்கு வந்து மல்டிப்ளை பின்னு சொல்லி இருக்கு. நம்ம எழுதுற மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? இதுவும் வந்து ஒண்ணு போல வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி பாருங்க. A ஈக்குவல் டு 80 மல்டிப்ளை 100 மல்டிப்ளை பின்னு சொல்லிட்டு வருது. பாருங்க, ஃபுல்லா ஸ்டாரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப எல்லாமே மல்டிப்ளை. அப்ப வந்து டி வந்து வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விடுபட்ட இடத்தில் சரியான படத்தினை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எல் மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் முக்கோணம். தேர்டு வந்து பாருங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எத்தனை லைன்ஸ் இருக்கு? 1 2 2 லைன் இருக்கு. அப்ப இது வந்து 2 லைன்ஸ் இருக்கு. இதுல தேர்ட் ஒன் பாருங்க, முக்கோணத்துல 1 2 3 லைன்ஸ் இருக்கு. ஸ்கொயர்ல பாருங்க 4 லைன்ஸ் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் எத்தனை லைன் வரணும்? 5 லைன்ஸ் வர மாதிரி ஒரு படத்தை வந்து பார்க்கணும். சர்க்கிளுக்கு லைன்ஸே கிடையாது. அப்ப ஏ வராது. நெக்ஸ்ட் பி பாருங்க. 1 2 3 4 5 5 லைன்ஸ் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சி பாருங்க. 1 2 3 4 இருக்கு. அப்ப இதுவும் வராது. ஆப்ஷன் சியும் வராது. டி பாருங்க. 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கூற்று அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது. இதுதான் வந்து கூற்று. நடவடிக்கையின் போக்கு பாருங்க. நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அணுசக்தியை மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேணும் கொடுத்துருக்காங்க. அணுசக்தியால பாதுகாப்பு தான் உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அதனால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம வந்து நம்மையே நிறுத்தணும் அணுசக்தி. அப்ப ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஆப்ஷன் 2 பாருங்க. அணுசக்தியை அழிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க.
அணுசக்தியா ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப ஆப்ஷன் 2 வந்து தப்பு. தேர்ட் ஒன் பாருங்க, தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அணுசக்தியால வந்து நாட்டுல வந்து பாதுகாப்பை உருவாக்க முடியாது. அப்போ அடுத்த அண்டை நாடுகள்கிட்ட வந்து நம்ம உறவை வந்து நம்ம வந்து மேம்படுத்துறத கவனம் செலுத்தினோம்னா அதுல இருந்து வந்து அணுசக்தியால் ஏற்படுற பாதிப்புல இருந்து நம்மளால வந்து பாதுகாத்துக்கிட முடியும். அப்ப ஆப்ஷன் 3 தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். அப்ப என்ன ஒரு நடவடிக்கை 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இங்க பாருங்க, கீழே பாருங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. 36 216. இது பாருங்க 6 ஸ்கொயர்டு மாதிரி இருக்கு. இது 6 கியூப் மாதிரி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க இது 5, இது 5 ஸ்கொயர்டு மாதிரி இருக்கு, இது 5 கியூப் மாதிரி இருக்கு. இத பாருங்க இது 4. அப்ப இங்க என்ன ஒரு 4 ஸ்கொயர்டு வரும், இது 4 கியூப் மாதிரி வரும். இப்ப 4 ஸ்கொயர்டு என்னது 4 × 4 16 சொல்லி ஆன்சர் வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜனவரி 1, 2007 திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1, 2008 என்ன கிழமையாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2007 முதல்ல வந்து நார்மல் இயரா லீஃப் இயரான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நார்மல் இயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது லீஃப் இயர் நார்மல் இயர்னா 2007 வந்து 4ஆல வந்து டிவைட் பண்ணணும். இது டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து லீஃப் இயர். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து என்னது, இப்படி இல்லைன்னா இது வந்து நார்மல் இயர். இது வந்து 4ஆவது டைப்ல வகுப்படுமா, வகுப்படாது. அப்ப இது என்ன இயர் 2007ங்கிறது வந்து ஒரு வந்து நார்மல் இயர் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிழமை திங்கக்கிழமை கொடுத்துட்டு அடுத்த வருஷம் வந்து என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் இயரா இருந்துச்சுன்னா பிளஸ் வந்து 1 டே வந்து ஆட் பண்ணணும். அதே இது லீஃப் இயரா இருந்துச்சுன்னா பிளஸ் 2 days வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நார்மல் இயர் அப்படிங்கறதுனால அப்ப வந்து பிளஸ் 1 டே வந்து ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க, நார்மல் இயர்ல வந்து 2007 திங்கட்கிழமை எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் ஜனவரி 1 என்ன இது கிழமையில இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ 1 இயர் வந்து 1 டே வந்து ஆட் பண்ணணும். இப்ப இதுல ஜனவரி 1 இங்க திங்கட்கிழமைனா அப்ப அடுத்த ஜனவரி வந்து கூட ஒரு நாள் ஆட் பண்ணா என்ன வரும், திங்கள் கூட ஒரு 1 டே வந்து ஆட் பண்ணா என்ன வரும், 1 டே ஆட் பண்ணா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? செவ்வாய் வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 2020 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமைன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே வந்து பார்க்கலாம். பாருங்க, லாஸ்ட் சம்லயே பார்த்திருப்போம். லீஃப் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஃப் இயர்னா பிளஸ் 2 days வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். நார்மல் இயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 டே வந்து பிளஸ் 1 டே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்ப 2020 அப்படிங்கிறது வந்து லீஃப் இயரா நார்மல் இயரான்னு தெரியாது, கண்டுபிடிப்போம். 4ஆல வந்து டிவைட் பண்ணோம். அது 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு லீஃப் இயர். இப்ப வந்து 2020ங்கிறது ஒரு லீஃப் இயர். ஸோ நம்ம வந்து பிளஸ் 2 days வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். இப்ப 2020 ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வியாழக்கிழமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வியாழன் அப்படின்னா அது கூட வந்து 2 days பிளஸ் 2 days வந்து ஆட் பண்ணணும். இப்ப வியாழனுக்கு அடுத்து என்ன வரும், வெள்ளி, நெக்ஸ்ட் சனின்னு சொல்லி வரும். அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, சனி தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. இப்ப ரீசனிங்ல வந்து பார்ட் 5 வரைக்கும் நம்ம வந்து பாத்துட்டோம். இந்த டைஸ் மட்டும் டாபிக் மட்டும் இருக்கு. அதை வந்து தனியா ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.